வெல்கம் டு மகியாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து மிரர் ஒர்க்லேயே டைப் 3 டைப் 4 பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு நான் ஒரு ரவுண்ட் ஷேப் மிரர் ஷீட் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிரர் ஷேப் வந்து 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து த்ரெட் எடுக்கிறேன். சரிங்களா? த்ரெட் எடுக்கும்போது ஒரு குட்டி லாக் போட்டு ஒரு லாங் செயின் வந்து அடுத்த பாயிண்டில் வந்து லாங் செயினை போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் த்ரெட்டை நம்ம எடுத்த இடத்துல கொண்டாந்து ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக்கு கிட்டத்தட்ட நம்ம லோட் ஸ்டிச் போடுற மாதிரி தான் அதை நம்ம போட்டு வருவோம். போட்டு வந்துட்டு நம்ம மிரர் வந்து அவுட்டர் சைடில் வந்து கொண்டு போய் இந்த ஸ்டிச்சஸை முடித்து என் நாட் பண்ணி முடிச்சிடணும். இப்போ இங்கே நாட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இது இருக்குது பார்த்திங்களா, அந்த பாயிண்ட் வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஃப்ளாட்டாக லோட் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் யூஸ் பண்ண ஸ்டிச்சஸ் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லாக் வந்து நம்ம அங்கே எந்த டைரெக்ஷனில் போட்டோமோ அதே மாதிரி இங்கே லாக் போட்டு வரணும். இந்த மாதிரி லாக் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து லாங்காக போட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்லேயே தான் நம்ம குட்டி லாக் போடுவோம். சரிங்களா? த்ரெட் எம்போஸ்டு வரும்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் போட்டு வருவோம். இதில் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைட்லேயே போட்டு வந்துடும் குட்டி லாக். இந்த ஸ்டிச் வந்து முடிக்கும்போது நம்ம வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர் ஷீட்டை ஸ்டிக் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த ஸ்டிச்சை வந்து 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு முடிக்கும்போது இந்த மிரருக்கு நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இதே தான் ஸ்டிச்சஸோட அழகு. இதே மாதிரி இந்த 3 பார்ட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை சுற்றி ரவுண்ட் பீட் வச்சும் நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சிம்பிளாக செயின் போட்டு முடிச்சிடலாம். இந்த ஸ்டிச்சஸில் என்ன மிஸ்டேக்னு இருக்குன்னா, நம்ம வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கும்போது ஈக்குவலாக பிரித்து பண்ணும்போது இந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். இதுவரையும் நம்ம மிரர் ஒர்க்கில் வந்துட்டு 3 டைப் பார்த்துருக்குறோம். சரிங்களா? இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம். 4th டைப் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து ஆரி ஒர்க்கில் பிகினராக இருக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மிரர் ஷீட்க்கு ஏதாச்சும் ஒரு சைடில் இந்த மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நமக்கு தேவையான இடத்துல ஸ்டிக் பண்ணிவிடுங்க. க்ளூ வந்து நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், நிறையெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி மிரர் ஒர்க் பண்ணான்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸ்கொயர் ஷேப்பில் 4 சைடும் வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதுலேருந்து ஒவ்வொரு சைடும் ஃபில் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி தான் இங்கே எடுக்கிற பார்த்திங்களா, இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணணும். எண்டும் இதே மாதிரி தான் வரும். சரிங்களா? இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு அடுத்த அடுத்த பார்ட்டோட சென்டர் பார்ட்டில் ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் போடணும். மறுபடியும் த்ரெட்டை கொண்டாந்து நம்ம எடுத்த இடத்துலே லோட் பண்ணணும். நம்ம லோட் ஸ்டிச் போட்ட மாதிரியே தான் இதுலேயும் போட்டு வரணும். இதில் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்போட அந்த ஷார்ப்பான டிப் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் கொண்டு வந்து இது முடிச்சுட்டு அங்கே என் நாட் பண்ணி முடிச்சிடணும். இதே மாதிரி தான் நம்ம 4 சைடும் வந்துட்டு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இதை சுற்றி ஒரு லைன் வந்து செயின் அவுட் லைனும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட் ஒர்க்கும் கொடுக்கலாம். நான் வந்துட்டு செயின் போட்டு தான் முடிச்சிருக்கேன். நம்ம பேசிக்கில் போகிறதுனால இப்போ நான் வந்து த்ரெட்டில் தான் செயின் போட்டு முடிச்சிருக்கேன். சரிங்களா? சேம் அதே மாதிரி இந்த கார்னரும் நம்ம ஃபில் பண்ணி முடிக்கணும். நீங்கள் வந்துட்டு இதை 4 பிரித்து போடும்போது ஈக்குவலாக ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் தான் உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் பார்க்க ரொம்ப நீட்டாக தெரியும்.